போர் தியாகிகள் நினைவு நாள். பொருள் படைத்தவர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும் உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருக்கிறது என்று அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தத்தான் என்னை தலைவர் அவர்கள் பணித்த. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கலற்றி தூர எறிந்துவிட முடியாது. மொழி என்பது எனது உள்ளாடும் உயிர். இந்த உயிரை நான் எப்போதும் எந்த காலகட்டத்திலும் நான் இழக்க முடியாது. மொழிதான் ஒரு மனிதனுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறது. வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலை கேட்ட காலகட்டத்தில் அது இமேஜின், ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஆனால் விடுதலை பெற்ற பாகிஸ்தானுக்கு முதல் வாழ்த்து தெரிவித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் முதல் அதிபராக முடிசூட்டிக் கொண்டார் முகமது அலி ஜின்னா. விடுதலை பெற்ற பாகிஸ்தானின் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்கா தூரம் வரை கடலும் திடலும் தோற்கிற கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு ஜின்னா ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்று பேச ஆரம்பித்தார். அவர் பேச திமிர் எழுந்து அரங்கம் அதிர கத்தி, வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அலறினான். அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன்தான் வங்காளதேசம் என்கிற நாட்டுக்கு முதல் அதிபராக முடிசூட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான். ஆகவே சாதி மனிதனை ஒன்றிணைக்கும். முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம், முஜிபுர் ரஹ்மானும் முஸ்லீம். ஆனால் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு சாட்சி. அந்த மொழிக்காகத்தான் எங்கள் வீரர்கள் தத்தம் உயிரை அன்றைக்கு தாரை வார்த்து தந்தார்கள். துறையூரில் இருந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் தலைமையில் சென்னை வரைக்கும் அன்றைக்கு நடந்து வந்தார்கள். பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரேன், அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி. இளைஞர் அடைகின்ற கேடுபறார் இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார். வாழ்த்திற்காக புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். ஆனால் மொழிக்காக தீக்குளித்த மரபு தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையுடைய போர் இந்த போர்.